ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னோட சப்ஸ்கிரைபர்கள் அனைவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம மசாலா பிரியாமல் அருமையான ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் ஒட்டியே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இன்றைக்கி கட்லா மீன் எடுத்திருந்தேன். இதில் நம்ம சுத்தம் பண்ணி ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பொரிக்கிறதுக்கு வாங்கி வந்த ரெடிமேட் மசாலா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை முட்டை முழுசாக உடச்சி அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை ப்ளஸ் எலுமிச்சை சாறு, இதில் இருக்க தண்ணி பதமே போதுமானதாக இருக்கும். மசாலா நல்லா கலக்கி வந்துடும். தனியாக தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மசாலா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட இந்த 2 பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். இது கையிலையும் எடுத்து தடவிக்கலாம். ஒன்றா எல்லா சைட்லேயும் தடவி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டியும் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நல்லாவே ஒட்டிக்கும். நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு டைரெக்டாக சூரிய வெளிச்சத்தில் வெயிலில் வச்சிடலாம். அல்லது ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் வெயிலில் வச்சாலும் ஒரு 2 மணி நேரம், இல்லை ஃப்ரீசரில் வச்சாலும் ஒரு 2 மணி நேரம் போல் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கலாம். 1 மணி நேரமே போதும். நல்லா ஓட்டணும் அப்படின்னா 2 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போது பொரிக்கிறதுக்கு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கலாம். அது ஈரம் இருந்ததுன்னா திரும்ப தலைகீழ அனலில் காமிச்சிங்கன்னா அந்த ஈரம் இல்லாமல் போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மீன் துண்டுகளை அதில் விடலாம். பாருங்கள், விட்டதுமே மசாலா கொஞ்சம் கூட பிரியவே இல்லை. அருமையாக அதிலே ஒட்டியிருந்தது. நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, இப்படி தான் இருக்கும். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கல. நமக்கு கார்ன்ஃப்ளவர் பத்தலைனா மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் எனக்கு இன்றைக்கி போட்ட அளவுக்கு கரெக்டாக இருந்தது. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஆப்போசிட் சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போயும் பாருங்கள், மசாலா எதுவுமே பிரிஞ்சு வரல. அழகாக சட்டிலையும் ஒட்டலை, பிரிஞ்சும் வரல. அதுதாங்க இதில் ஸ்பெஷல். இப்போ இது திருப்பி மறுபடியும் ஒரு 2 தடவை மாற்றி வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் நம்ம திருப்பி விட்டுட்டு 2 சைடும் நல்லா மொறுன்னு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதே போலவே நம்ம மற்ற எல்லா ஃபிஷ் பீசஸையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமில் இப்படி செஞ்சு சூப்பராக நம்ம அசத்தலாங்க. அவ்வளோ ஈஸியாக வரும். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குமோ, பிரிஞ்சு வந்துடுமோ, மசாலாலாம் ஒட்டாமல் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக நினச்சிருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி இப்படி நான் சொல்லியிருக்கிற விதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராது. ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் இன்னுமே மசாலா ஒட்டி ரொம்ப டைட்டாக பண்ணோம்னா என்ன ஆகும்னா உள்ளே மீன் வேகாது. அதுக்காக தான் ஓரளவுக்கு வெளியில் பீசஸ் தெரிகிற மாதிரி நான் தடவிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை, ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.